நண்பர்களே, 30 வருட மௌனம் ஒரு ஜென் கதையை பார்ப்போம். ஒருமுறை ஜென் துறவி ஒருவர் தீவிரமான மௌன விரதத்தில் ஈடுபட்டிருந்தார். 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பேசுவது என்ற கடுமையான விரதம் அது. அதுவும் ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே பேசுவார். அதன் பின்னர் மீண்டும் விரதம் தொடங்கிவிடும். அன்று அவர் விரதம் முடித்து ஒரு நிமிடம் பேசப்போகும் நாள் என்பதால் அவரின் சீடர்கள் ஆசிரமத்தில் கூடிவிட்டார்கள். எப்படியாவது அவருடைய ஒரு நிமிட பேச்சை கேட்டுவிட வேண்டும் என்ற ஆவல் அந்த சீடர்களுக்கு. விரதம் முடித்து எல்லோருக்கும் வணக்கம் என்றார். அவர் அபூர்வமாக கேட்கும் அவரின் குரல் அவர்களை சிலிர்க்க வைத்தது. குருவே, நீங்கள் இப்படி மௌன விரதம் இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? உங்களுக்கு தெரிந்தவற்றை நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய ஞானம் எங்களுக்கும் கிடைக்குமே. அதனால் நாங்கள் அனைவரும் பயனடைவோம் அல்லவா என்று கேட்டார் ஒரு சீடர். நான் பேச வேண்டும் என்று நினைப்பவையெல்லாம் பேச தகுதியற்றவை, எனவே அவற்றை பேசி பிரயோஜனம் இல்லை என்று சிரித்தார் குரு. பரவாயில்லை குருவே, நீங்கள் எதை தகுதியுள்ளவை என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டுமாவது எங்களுக்கு கூறுங்கள். அதிலிருந்து நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுமே என்றனர் மற்ற சீடர்கள். தகுதி உள்ளவற்றை யாரும் பேச வேண்டியதில்லை என்ற துறவி மீண்டும் மௌன விரதத்தில் ஆழ்ந்து விட்டார்.